நானும் என்னுடைய மனைவியும் துணையாளரா இருந்தோம். அந்த நேரத்துல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்ல. ஏன்னா நாங்க பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பத நிறுத்திவிட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசமா அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத் துறையில வேலை செய்யணும்னு நெனச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் நெனச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளிய வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்ன்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், "என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல." நான் கேட்டேன், "உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் குடுத்து, இங்கருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா?" ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு இந்த மாரி, "உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன்." அப்படி அவரு சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு குடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்கள வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், "என் நண்பே இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா?" அவர் சொல்லுவாரு, "இல்ல நான் போல." அல்லது நான் போனேன். ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொல்லுவேன், "இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது." நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், "என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க." அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்ற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். "பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் குடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம்." ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவ. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், "நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன்" அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, "இல்ல, எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது." அப்ப நான் சொன்னேன், "நீங்க சரியில்லன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக." ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், "இல்ல, இன்னைக்கு நீங்க அங்க போகணும்." நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்கள உதவிக்கா கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேல இருந்து கீழ விழுந்துட்டேன்.
கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரல எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்க அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல என்ன சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்த பிடித்து என்ன மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதுவருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அத நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்லப் போறேன். பிசாசு தான் என்ன கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்ப தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன். நான் எத போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்ப கொடுத்துச்சு. நான் கண்ண விழிச்சு பார்க்கும்போது, நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கார். இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்ப நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு, இயேசு எனக்காக அவருடைய ஜீவன குடுத்திருக்காரு. அவருடைய ஜீவன குடுத்தார். அவர் எனக்கான வேலைய ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்ன காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இததான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போமாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போப்போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டர பார்த்தேன். பாஸ்டர பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்நானம் குடுக்குறீங்களா? அப்போ அவரு சொன்னாரு, ஆமா, நான் உனக்கு தரேன் ஞானஸ்நானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட, முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம், என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்த தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம். என்னால அத விலக்கி சொல்ல முடியல எப்படின்னு. அத வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்துமாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது
தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகள தவற விடுறாங்க. பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்த மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அத தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, "ஞாயித்துக்கிழமை வாங்க பாஸ்டர் கிட்ட பேசலாம்." ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்டேன் அந்த வாய்ப்ப. சில நேரத்துல நண்பர்களே, நீங்க ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம். நெறைய பேருக்கு வராம போற மாரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அத நான் பெற்றுக்கொண்டேன். அத நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா, நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நெறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. வணக்கம் மத்தலையின் மிக சரியாய் வாரத்தினுடைய இறுதி நாளில் நாம் இடத்துல இருக்கிறோம். நாளை ஒரு மிக விசேஷமான நாள் என்பது நான் நம்புகிறேன். உங்க எல்லோருக்குமா இடத்தில் தெரியும். பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாளை நாம் தொடங்க இருக்கிறோம். என்ன நாள்? குருத்து ஞாயிறு. இந்த நாள் மிக சரியாய் நடந்தது. இந்த இடத்தில் என்ன? தேவன் அவருடைய வல்லமையானதை எப்படியாக பல மக்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஒரு மிக சிறப்பான துவக்கத்தை இந்த இடத்துல துவங்கினார் என்பதை இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளும்படியாக இயேசு எப்படி வரவேற்கப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செய்யும் புரிந்து கொள்வதற்காக நம்புகிறேன். பாருங்கள் இப்பொழுதே. குருத்து ஞாயிறு நாம் கொண்டாடப் போவது எருசலேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றிகரமான நுழைந்த நாள். மக்கள் தன் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி அவர்கள் வஸ்திரங்களையும் கீழே விரித்து போட்டார்கள். தேவகுமாரன் அந்த தேசத்துள் நுழைய சரியாக இதே நாளில்தான் பரிசுத்த வாரத்தின் துவக்கமாயிருந்தது. அதேபோல் உங்கள் வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றிகரமான நுழைவு நாளாய் இருக்க போவது உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல நாம் அறிக்கையிடுவோம். சமாதானம், ஒற்றுமை, பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்குள் நுழைய நாம் அறிக்கையிட போகிறோம். அதே போல இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு நாளாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் இது எழுதப்பட்டதைப் போல மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஞாயிறு ஏப்ரல் 13 உங்கள் குருத்தோலைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த குருத்து ஞாயிறு கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்தின் கூட்ட நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணி, காலை 7 மணி மற்றும் மாலை 6 மணி. விலாசம் யூனிவர்சல் ஆலயம், எண் 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, மெக்ரனட் பேக்கரி அருகில், சென்னை 6,06,000. சரியாலும் நீங்க வீடியோல பார்த்தது இந்த செயலாக தான் இந்த இடத்துல இருந்தது. இங்க யோவான் 12:13 சொல்லப்படுறது போல 12 கவனிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்படுவார் என்று ஆர்ப்பரித்தார்கள். மிக சரியாய் இதுதான் இந்த இடத்தில் நடந்தது. நீங்க பார்த்த பிரகாரமாய் எருசலேமுக்குள்ளாக இயேசுவானவர் வருகிறதை இந்த செய்தியை கேட்ட உடனே மக்கள் அந்த சந்தோஷத்தோடு, அந்த ஆரவாரத்தோடு அவரை இந்த இடத்துல தங்களுடைய பட்டணத்துக்குள்ளாக வரவேற்படியாக அவர்கள் தங்களை தயார்படுத்தினார்கள். நாளை மிக சரியா இப்படியான இந்த நாளாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பும்படியாக நீங்கள் வழிகளை இந்த இடத்துல உண்டாக்குங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க தெரியாது. நீங்க உங்களை இந்த நேரம் தயார்படுத்துவீர்களே ஆனால், ஆம், தேவனுடைய மாபெரும் வல்லமையான பிரசனத்திலே ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரவேற்கும்படியாக ஒருவேளை நீங்க கேள்வியானது கேட்கலாம், ஏன் நான் ஆண்டவராக இயேசுவை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்தில் வரவேற்க வேண்டும் என நீங்க தொடர்ந்து வசனங்களை இந்த இடத்துல படிப்பீங்கன்னா, தேவன் சமாதானத்தை கொண்டு வருகிறவராய், சந்தோஷத்தை கொண்டு வருகிறவராய், ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறவராய், எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பானதை கொண்டு வருகிறவராய் அவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக
இயேசு உங்க வாழ்க்கைக்கு நுழைய விரும்புறார். இயேசுவானவர் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக நுழைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்ற அவர் விருப்பத்தை உடையவராய் இருக்கிறார். கேள்வியானது, நீங்கள் அவர் உங்களுக்குள்ளாக நுழைய அனுமதி கொடுக்க தயாராயிருக்கிறீர்களா? அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க அவருக்கு வாய்ப்பானது கொடுக்க நீங்க தயாரானவரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். எனவே வழிகள் உண்டாக்குங்கள். நாளை காலை 9:30 மணிக்கும் நம்முடைய எல்லா யூனிவர்சல் ஆலயங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எங்களோட இந்த விசுவாசத்தில் இணைந்திருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழையும்படியாக தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், பலன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பார்க்க விரும்புகிறேன். மிக முக்கியம், பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாளை நான் தவற விட விரும்பவில்லை. எனவே உங்களை தயார்படுத்துங்கள். இந்த நாள் இந்த விசுவாசத்தினுடைய ஆவியில் எங்களோடு இணைந்திருக்கும்படியாக மறக்க வேண்டாம். நாளை காலை 9:30 மணிக்கு ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஆலயத்திற்கு எப்படியாக இந்த வரணும்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அல்லது இலவச ஜெபங்களுக்கு, ஆலோசனைகளுக்கும், வழிநடத்துதலுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமான விதத்தில் நகர்த்தும்படியாக. இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நாம் பேசுவதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள். மீண்டும் உங்களோடு இணைந்திருப்பேன். என் பேர் சரவணன் சார். வயசு 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆலயம் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது. ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு இரவில் தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயம் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கேட்பேன், இன்னும் இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகள் நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ள எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள என்ன தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்டில் வைப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட
உயிர் சடனாக போயிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னா ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதோ ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் விழலான்னு நிற்பேன். ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப நெஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லை. அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன். போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் இந்த வர இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுவாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 ப்ரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தேன். அப்படி இதை வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க வாழ்க்கையில் இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டுது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாதம் மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு முன்னாடி நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருங்க, அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க நான் யூனிவர்ஸ் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே. நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை. அந்த கடையில் என்னோட கவனம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை. இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபா செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்னப்பா நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியம் சொல்லியிருக்காங்க.
எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல. ஆனா ரட்சிப்பை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுங்க. நான் புதன்கிழமை வேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிட்டு அது எனக்கு பரிசுத்தாவே கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திடுவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மக்களே, உங்களுக்காக அழைப்பு இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. குறிப்பா இந்த நபருடைய சாட்சி நீங்க பார்த்தீங்க. இவருக்கு அழைப்பானது இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பொழுது இவர் அந்த அழைப்பானதை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு வார்த்தையிலே ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதியானது இந்த இடத்துல கொடுத்தார். என இவர் அழைத்த ஒருவர் கொடுத்த அழைப்பை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம். இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் செய்த செயலானது என்ன? என்னுடைய பல பிரச்சனைகள் மத்தியிலே நான் இந்த வழியை ஏன் சரியானதாய் செய்யக்கூடாது? என் வாழ்க்கையை மாறுவதற்கு இது உதவியானதை செய்தால் என்ன? இதுதான் அவர் இயேசுவுக்காக திறந்த வாசல். இதுதான் சரியா? குருத்து ஞாயிறிலே பல மக்களுடைய வாழ்க்கை மீது ஆண்டவராக இயேசு செய்ய விரும்புகிறதா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும். எனவே மக்களே, நீங்க உங்களை தயார்படுத்துறீங்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளா இந்த இடத்துல வர முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் அவர் நுழையும் பொழுது வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு நுழைய அனுமதிக்கும் பொழுது கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள், மன அழுத்தம், பதற்றம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை விட்டு இந்த இடத்தில் வெளியேறும். ஆண்டவராக இயேசு உள்ளே நுழைகிறவராய் அவர் நுழைவார். அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாகும். ஒருவேளை நீங்க இந்த நேரம் சொல்லலாம், பாச நான் விரும்புறேன், ஆனா பல கடினங்கள், தடைகள் எனக்கானதா இந்த இடத்துல இருக்கு. எனவேதான் இந்த நேரம் உங்களோடு இணைந்து இந்த விசுவாசத்தினுடைய உடன்படிக்கை ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். இயேசு உங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக நாளை ஆலயத்தில் எங்களோடு இணைந்திருக்கும்படியாக. இந்த நேரம் என்னோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்றீங்கன்னா, தேவன் சொன்னார், பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் செய்யப்படும். நீங்க வர தயாரா இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கான வழிகளை கொடுக்க ஒன்றிணைந்து கேட்கலாம். இது விசுவாசத்திலே நாம் உடன்படுகிற உடன்படிக்கையா இருக்கட்டும். கண்களை மூடிருங்க. ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இவருக்கு உதவி செய்ய கேட்கிறேன். இந்த நபர் தன் விருப்பத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுடைய வழிகளை கீழ்ப்படியும். இன்னும் இவருக்கு போதுமான பலன் இல்லாததாய் இருந்தால் இதோ உங்களுடைய பலத்திலிருந்து இவர் பலப்படுத்தப்படட்டும். நீ சொன்னி பலகீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். இதோ இந்த பலனானதை இவர் மீது இந்த அறிக்கையிடுகிறேன். உம்முடைய புது பலனால் நிரப்படட்டும். தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியானவராய் செயல்படட்டும். தான் எடுக்க போகிற இந்த படிகளிலே நிலையான முடிவுகளை எடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இவருக்கு உதவி செய்வீராக. இவரையும் இவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடையதாயும் சர்வ வல்லமையான கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வா. நாளை குருத்து ஞாயிறு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்கும்படியாக. சென்று வாருங்கள் மக்களே.